எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள். மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார், வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார், மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், எப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை, ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை, எல்லாம் எங்களுடைய திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே மற்ற எதிர்க்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த எதிர்க்கட்சி ஓட்டுக்கள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல, அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன். ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு போட்டிருக்கலாம், நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் மனமுவந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற, எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. எனவே அதில் நீங்கள் போட்டியே இல்லைன்னு சொல்லாதீங்க. அங்கே நிற்கிற போது ஓட்டு போட எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டு போட வராமல் இருந்திருக்கலாம், நோட்டாவில் போட்டிருக்கலாம், வேறு யாருக்காச்சும் போட்டிருக்கலாம். ஆனால் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதே நேரத்தில் இந்த திமுக அரசு வெறும் 15% பணிகள் முடிக்கிறதுக்கு 4 ஆண்டு காலம் தாமதப்படுத்துதுன்னு சொல்றாரு. அத்திக்கடவான திட்டத்தில் அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது. திறப்பு விழா தான் நடத்த வேண்டும், அது அவருக்கும் தெரியும். அங்கே இருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு. இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.